372 ரன்கள் இலக்கை துரத்தும் இலங்கை. 4 விக்கெட்டுகள் ஏற்கனவே விழுந்துருச்சு. ஆனால் இன்னும் இலங்கைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. 4வது நாள் முடிவில் காலையில் நடந்துட்டு வரக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு வாங்க பார்ப்போம். முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 462 ரன்களை குவிச்சாங்க. அதுக்கு பதிலடி கொடுத்த இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்களுக்கு ஆல் அவுட். இதனால் இந்தியாவுக்கு 178 ரன்கள் முன்னிலை. அதுக்கப்புறம் 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்தியா 193 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் இலங்கைக்கு வெற்றி பெற 372 ரன்கள் என்ற கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இலங்கையின் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. விக்கெட்டுகள் வேகமாக விழ 4வது நாள் முடிவில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 84 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. இப்போது களத்தில் இருக்கக்கூடிய தனஞ்சய டி சில்வா 31 ரன்களுடனும் சோனல் துனுசா 25 ரன்களுடனும் ஆட்டம் இழக்காமல் இருக்காங்க. பந்து வீச்சில் இந்தியாவின் இளம் சுழற்பந்து வீச்சாளர் மனவ் சுதார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. இப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள் என்றே சொல்லலாம். இலங்கைக்கு தேவை 285 ரன்கள், இந்தியாவுக்கு தேவை 6 விக்கெட்டுகள். 5வது நாள் முடிவில் காலையில் நடந்துட்டு வரக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்சில் யார் வெளில போகிறாங்க? இலங்கை ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குமா அல்லது இந்தியா போட்டியை முடிச்சு விடுமா? உங்களுடைய கணிப்பை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.